நீங்க சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டை செலவு போக சேவ் பண்ணி வச்சாலும் அந்த சேவிங்ஸ் வந்து ஃபாஸ்டரா வந்து க்ரோ ஆக மாட்டேதா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பட்ஜெட் பிளான் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல வந்து 50% வந்து வாண்ட்ஸ்க்காகவும், 30% வந்து உங்களோட நீட்ஸுக்காகவும், 20% வந்து உங்களோட சேவிங்ஸ்க்காகவும் நீங்க வந்து மாசம் மாசம் ஒதுக்குறீங்க. அந்த 20% நீங்க சேவ் பண்ற அமௌண்ட்டை எப்படி வந்து டபுள் ஆக்கலான்றது தான் இந்த வீடியோல நம்ம வந்து டீடைல்டா வந்து பார்க்க போறோம். நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, வீட்டுல இருக்கிற அஞ்சரை பெட்டி, பானை இந்த மாதிரி தான் சேவ் பண்ணாங்க. அது கொஞ்சம் மாறி அடுத்து உண்டியல வந்து சேவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேங்க்ல வந்து போட்டு வச்சாங்க. ஆனா இப்படி நம்ம சேவ் பண்றப்ப நம்மளோட சேவிங்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே வந்து இல்லை. இப்ப எல்லாருமே வந்து எஃப்டி அண்ட் ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து சேவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாம இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா எப்படி உங்களோட சேவிங்ஸை வந்து டபுள் ஆக்கலாம் தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, எஸ்ஐபினா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேவிங்ஸை வந்து எப்படி டபுள் ஆக்கலான்றத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை வந்து ரெண்டு டைப்பா வந்து செப்பரேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஈக்விட்டி, இன்னொன்று வந்து டெப்ட். ஈக்விட்டி பொறுத்தளவு ஸ்டாக், ஷேர்ஸ் இந்த மாதிரி வந்து ஹை ரிஸ்க் உள்ளதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வந்து ஹையா வந்து எடுப்போம். இதுவே வந்து டெப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணி லோ ரிஸ்க்ல லோ ரிட்டர்ன்ஸ் வந்து எடுப்போம். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற டைப்ஸ் என்னன்றத பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாக், ஷேர்ஸ் பத்தி எந்த ஒரு நாலேஜுமே வந்து இல்லை. ஆனா அதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மட்டும் ஐடியா உங்களுக்கு வந்து இருக்கு. அப்ப அந்த நாலேஜ் இருக்கிற பர்சன் கிட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து கொடுக்குறீங்க. அந்த பர்சன் வந்து எந்த ஷேர்ல எந்த ஸ்டாக்ல வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கிற பீரியட்ஸ்குள்ள வந்து இருக்குன்னு பார்த்து அதுல உங்க அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கிற ரிட்டர்னா அவங்க ஒரு பேஸ்டு கமிஷன் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு பேஸ் கமிஷன்ல வந்து அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கான ப்ராசஸ். ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மந்த்லி ஒரு 10,000 வந்து நீங்க எஸ்ஐபில வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அது எத்தனை வருஷம் நீங்க வந்து அந்த பிளான் வந்து போட்டிருக்கீங்களோ, ஒரு 5 இயர்ஸ் போட்டிருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து 5ஆம் தேதினா 5ஆம் தேதி வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிரும். பிளான் வந்து முடியவும் உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் பிளஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து எஸ்ஐபியோட ப்ராசஸ். எஸ்ஐபியில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நார்மல் எஸ்ஐபி, செகண்ட் ஒன் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி. நார்மல் எஸ்ஐபினா நீங்க ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒரே அமௌண்ட்டை வந்து மந்த்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து வருவீங்க. ஸ்டெப் அப் எஸ்ஐபினா உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் பொறுத்து நீங்க இயர்லி ஒன்ஸ் வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து வருவீங்க. அதுதான் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸோ நார்மல் எஸ்ஐபியில் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதையும், ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றதையும் இப்போ நம்ம வித் எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் எஸ்ஐபி அண்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இப்போ நார்மல் எஸ்ஐபியில் நீங்கள் வந்து மந்த்லி 7,000 போடுறீங்க. எத்தனை வருஷம் போடுறீங்க? 20 வருஷம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12%. நீங்க டோட்டலா 20 வருஷம் மந்த்லி 7,000 மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் மட்டும் 16,80,000 ரூபாய் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இது. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 52,44,000 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பிளஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டோட்டல் கெயின் பார்க்கறப்ப
20 வருஷத்துக்கு நீங்க 7000 ரூபாய் மாதிரி மந்த்லி எஸ்ஐபில வந்து போட்டதுக்கு டோட்டலா 69,24,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நார்மல் எஸ்ஐபி. இதே ப்ராசஸை நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபில வந்து பண்றப்ப உங்களுக்கு இதே 20 வருஷத்துல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றதை இப்போ வந்து பார்க்கலாம். ஸ்டெப் அப் எஸ்ஐபில வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 7,000 மாதிரி மந்த்லி நீங்க பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 10% வந்து அதுல இன்க்ரீஸ் பண்ணி 7,100 வந்து பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் வந்து நீங்க 10% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிட்டு போறீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல. டோட்டலா எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ். இங்கேயும் 12% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்க போகுது. நீங்க 20 இயர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 48,11,000 ரூபாய். உங்களுக்கு 20 வருஷத்துல கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 89,11,000 ரூபாய். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பிளஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டே ஆட் பண்ணி பாக்குறப்ப 1,38 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து 20 வருஷத்துல வந்து கிடைக்குது. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் இயர்லி எல்லாமே வந்து ஒண்ணுதான். இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். 10% மாதிரி நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இயர்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்றப்ப உங்களுக்கு ஹையா வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். உங்களோட சேலரி ஒரு ஃபிக்ஸட் சேலரியா இருந்துச்சுன்னா நீங்க நார்மல் எஸ்ஐபி பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபி பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றப்பதான் உங்களோட சேவிங்ஸை வந்து ஃபாஸ்டரா வந்து டெவலப் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.